ஹாய் guys, வெல்கம் பேக் டு TN52 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டோட ஆக்ஷன் டைனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதே மாதிரி அவங்களோட ஓப்பனிங் யார், மிடில் ஆர்டர் யார், அப்புறம் பவுலர்ஸ் யார் யார் அப்படின்ற இந்த 11 இதுதான் நான் சொல்கிற 11 இப்படி தான் இருக்கும் அப்படின்னு என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்தராக நான் உங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு அவங்களோட டாப் ஆர்டர் பார்ப்போம். டாப் ஆர்டர் அப்படிங்கும்போது ஒரு கன்னான டாப் ஆர்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஃபில் சால்ட், என்னோட டைனாமிக்ஸில் நான் ரஜத் பட்டிதாரை வச்சுப்பேன். ஒரு ஃபில் சால்ட், ரஜத் பட்டிதார், விராட் கோலி, இவங்க 3 பேர் சரியான டாப் ஆர்டர். நீங்கள் சொல்லலாம் போன சீசன் விராட் கோலி தாண்டா ஓப்பனிங் பண்ணார், ஏன்டா பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற அப்படின்னு சொல்லலாம். படிக்கல் ஃபார்ம்லேயே இல்லை, நீ அவனை கூப்பிட்டு போய் ஓப்பனிங் டேரெக்டாக கொடுத்து அவனை என்ன பண்ண போகிற, டீமோட காம்பினேஷனுக்கு ஒரு மாதிரி செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரஜத் பட்டிதாருக்கு எல்எஸ்ஜிலையும் சரி ஆர்ஆர்லேயும் சரி ஓப்பனிங் பொசிஷன் அவனுக்கு தர கிடையாது. ஓப்பனிங் எங்கே கொடுத்தோம்? பெங்களூரில் கொடுத்தோம். 2021 சீசன் ஃபின்ச்சும் படிக்கலும் ஓப்பன் பண்ணாங்க. ஃபின்ச்சு படிக்கல் ஓப்பன் பண்ணும்போது ப்ரூவ்டு நான் ஒரு நல்ல ஓப்பனர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணான். ஆனால் ஆர்ஆருக்கோ எல்எஸ்ஜிக்கோ அவனுக்கு ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கல. ஏன்னா ஆர்ஆருக்கு ஜெய்ஸ்வால், பட்லர் அங்கே நல்ல ஃபார்மில் போயிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு இங்கே கேஎல் ராகுல் கொஞ்ச நாள் ஓப்பனிங் பண்ணார். அப்புறம் வேறு யாரையோ வச்சு ஓப்பன் பண்ணாங்க, டிகாக் வச்சு ஓப்பன் பண்ணாங்க நினைக்கிறேன். கேஎல் ராகுல், டிகாக் அது தெரில. எல்எஸ்ஜியில் ஆகும்போது இவனுக்கு எல்எஸ்ஜியில் ஓப்பனிங் கிடைக்கல, இங்கேயே இறக்கி விட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவன் விராட் கோலி, அவரை பற்றி நம்ம பெருசாக குத்தோன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நல்ல டீசெண்டான பிளேயர். அவரோட ஹேட்டர்ஸ் வாயை 3 ரக்கனே இப்போ ஒரு செஞ்சுரி அடித்து வச்சுருக்காரு. இவன் அவுட் ஆஃப் ஃபார்ம். அதுலேயும் எனக்கு பர்சனலாக தோன்றது என்னென்னா, ஒருத்தர் விராட் கோலி பவுலிங்கே அனுஷ்கா சர்மா பவுலிங்கே இவரால் அடிக்க முடியல, அங்கே நடிக்கலை, இவர் இங்கே பிச்சில் தான் நடிக்கிறாரு, கிரிக்கெட் ஆட தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் என்ன தெரில விராட் கோலின்னு எடுத்தாலே அந்த கத்திட்டு இருந்தார். முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு அவர் வாயை அடைக்கிறக்குன்னே இது இப்படி நடந்துகிட்ருக்கு. இந்த செஞ்சுரி வந்திருக்கு. அதே மாதிரி விராட்டை பற்றி ஹேட்டர்ஸ்னு கூட நான் சொல்ல மாட்டேன். விராட்டோட ஹிஸ்ட்ரி தெரியாதவனுங்க பேசுகிறது என்னென்னா, ஒரு 4 பேர் இருக்கானுங்க. அந்த 4 பேர் என்னென்னா, இவன் வெளியே போனால் தான் ஆர்சிபி கப் அடிக்கும், இவன் ரிட்டையர்மெண்ட் ஆவான், ஆர்சிபி கப் அடிக்கும். அதே மாதிரி இப்போ இந்தியன் டீம் ஆஸ்திரேலியா ஜெயித்தது காரணம் ரோஹித் சர்மா இல்லையா, அதனால தான் இந்தியன் டீம் ஜெயித்தாங்களாம். ஸோ இவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, இவனுங்க 2 பேர் விராட் இல்லைனா ஆர்சிபி கப் அடிக்கும் அப்படின்றானுங்க. லெட்ஸி இந்த வருஷமே எப்படி செஞ்சுரி அடிச்சு ஒருத்தர் வாயை மூடினாரோ, இவனுங்க 4 பேர்த்து வாயை கப்பை வாங்கி கொடுத்து மூட வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். எனக்கு விராட் கோலி 1 டவுன். ரஜத் பட்டிதார் சொல்ல தேவையில்லை, ஸ்பின் டெஸ்ட்ராயர், பிரின்ஸ் ஆஃப் ஆர்சிபி. அப்புறம் நம்பர் 5 லிவிங்ஸ்டன், நம்பர் 6 ஜிதேஷ் சர்மா, நம்பர் 7 குணால் பாண்டியா. எனக்கு இதில் என்ன அப்படின்னா, ஜித்தேஷை நான் ஜித்தேஷை 7ல் வச்சுட்டு நான் குணாலை 4ல் ட்ரை பண்ணுவேன். 5ல் ட்ரை பண்ணுவேன். 5ல் ட்ரை பண்ணுவேன். யார் ஜிதேஷ் சர்மா அட் நம்பர் 6, குணால் பாண்டியா அட் நம்பர் 7 சொல்லியிருக்கேனா? நம்பர் 7 ஸ்வப்னில் சிங் அட் நம்பர் 8, ஜாக்கப் பெத்தல். ஸ்வப்னில் நான் இம்பேக்ட் பிளேயரை வச்சுப்பேன். ஜாக்கப் பெத்தலை நான் நம்பர் 8ஆக யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு இதுலேயே ஒரு மாதிரி மேலே எனக்கு 3 பவுலர்ஸ் கிடச்சிட்றாங்க. எப்படின்னா, லிவிங்ஸ்டன் கேன் பவுல், இவன் ஜாக்கப் பெத்தல் கேன் பவுல், இதில் 2 பேர் கிடச்சிட்றாங்க எனக்கு. ஸ்வப்னில் சிங்கை நான் இம்பேக்ட் பிளேயர் எடுத்துகிட்டு வந்தேன்னா 3 ஸ்பின்னர்ஸ் எனக்கு இதிலே ஆகிட்டாங்க. ரிசல்யூட், புவி, யஷ் தயால், அப்புறம் ரசிக்தார். 4 சீமர்ஸ், மேபி 4 சீமர்ஸ் 4 ஸ்பின்னர்ஸ் அப்படி போய்ப்பேன்.
என் 8 பேர் எனக்கு பவுலிங் ஆப்ஷன் இதில் சரி. இதில் பல பேர் என்னென்னா, நான் ஜேக்கப் பெத்தல் அப்படின்னு சொன்னதுலேயும் ஷாக் ஆகிருப்பீங்க. ஜேக்கப் பெத்தலுக்கு பதிலாக டிம் டேவிட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியா முழுசாக. ஜேக்கப் பெத்தல் அவன் வந்து ஒரு மாதிரி டிவிலியர்ஸோட நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ஆனால் அவன் மிக்சர் ஆஃப் டிவிலியர்ஸ் அண்ட் மேக்ஸ்வெல்னு சொல்லுவேன். எந்த பக்கம் போட்டாலும் அடிப்பான், எப்படி வேணாலும் திருப்பி அடிப்பான். மேக்ஸ்வெலுக்கு எப்படி அந்த மஞ்சள் சொக்கா ஆஸ்திரேலியன் டீம்னு பார்த்தாலே ஒரு கை கால் வராமல் ஆடுவான், பேய் மாதிரி ஆடுவான், ஆடிமோல அந்த மாதிரி இவனும் கொடுக்குற டீமுக்கு அடிக்கிறான். T10 சரியான அடி, சூப்பராக ஆடிட்டு இருக்கான். வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு கேம் ஆடுவான், சரியான கேம், வெறும் 6-4 மட்டும்தான். அதுக்கப்புறம் குணால் பாண்டியா இரானி ட்ராஃபி இப்போ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இரானி ட்ராஃபியா ஷஹீத் முஸ்டாக் அலின்னு நினைக்கிறேன். இதில் ரெண்டில் எதில் ஒன்று இப்போ போயிட்டுருக்க டோர்னமெண்ட்டாக சூப்பராக ஆடிட்டு இருக்காப்புல. அவரோட கிளிப்பிங்ஸ் நான் பார்த்தேன். இரானி ட்ராஃபியோ சரி, ஷஹீத் முஸ்டாக் அலியோ சரி, நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணல. நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச டோர்னமெண்ட் அது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அவரோட ப்ரோக்ரஸும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஹிசில்வுட் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த்தை வச்சு ஓவரால் டீமையே பில்டப் பண்ணி கொண்டு வர ஒரு கேப்பபிள் இருக்க ஒரு பவுலர், ஃப்ரண்ட் லைன் பவுலராகவும் இருக்கலாம். புவனேஸ்வர் குமார் அப்படிங்கிறவர் வந்து நான் ஒரு ஸ்விங் மாஸ்டர், ஸ்விங் ஜெயண்ட் அப்படின்னு நான் கூப்பிடுவேன். ஏன்னா அந்த மனுஷனால் ஒரே லென்த்தில் பாலை 2 பக்கமும் ஸ்விங் பண்ண வைக்க முடியும். இப்படி டெஸ்ட் மேட்ச் லென்த்து போடுறவன் ஒருத்தன் ஒரு பக்கம் இருப்பான். ஏன்னா ஹிசில்வுட்டை பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் லென்த்து அடித்தா 4th ஸ்டெம்ப் கிட்டே தான் பால் போகிற மாதிரி இருக்கும். திடீர்னு லேட் ஸ்விங் ஆகி உள்ளே வரும் பால், 3rd ஸ்டெம்பில் அடிச்சுட்டு போயிடும். இந்த மனுஷன் எப்படி போடுவானே தெரியும், எந்த பக்கம் ஸ்விங் ஆகுனே தெரியாது. யாஷ் தயால் அவனும் அது மாதிரி டெத் ஓவர்ஸ்லாம் மேலே போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். ஒரு மாதிரி யூனிட்டியை பார்த்தா ஒரு மாதிரி நல்லா டெஸ்ட்ராயிங் யூனிட்ன்றதை விட ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ரக்சரபுளான நல்ல யூனிட்டாக தெரியுது. அதுக்கப்புறம் இம்பேக்ட் பிளேயராக ரசிக்தாரை உள்ளே கூப்பிட்டு வந்தால் அவனை வந்து மும்பை இந்தியன்ஸ் கேம்பில் இருந்திருக்கான். நல்ல பவுலராக அவனை வந்து மலிங்காவால் ட்ரெயின் பண்ணப்பட்ட பவுலர். டிசிலையும் நல்லா தான் பண்ணான். என்ன அங்கே பெங்களூரை விட கொஞ்சம் குட்டி கிரவுண்ட் அப்படின்றதுனால அவன் போடுற பேஸுக்கு வெளியே போயிடுச்சு. லெட்ஸி பார்க்கலாம் இந்த வருஷம் ரசிக்தார் கேன் மேக் எனி டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி ஆப்ஷன் டேபிளில் ஆர்சிபி செஞ்ச 2-3 விஷயம் ஃபேன்ஸுக்கு பிடிக்குன்னு சொல்லி ஹேட்டர்ஸ் போட்டுட்ருக்கானுங்க. ஹேட்டர்ஸ் அப்படின்னு கூட நான் சொல்ல முடியாது, ஒரு சில ஃபேன்ஸ் கூட போட்டிருக்கலாம், அது எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஏன்னா எனக்கு அவங்க செஞ்சது வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன தான் ஒரு சிராஜை விட்டுட்ட, ஒரு வில்ஜாக்ஸை விட்டுட்ட, மேக்ஸ்வெல் விட்டுட்ட அப்படிங்கும்போது எனக்கு அதுக்கேற்ற ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க. சிராஜை விட்டாங்கும்போது எனக்கு ஒரு புவனேஸ்வர் குமார் ஹிசில்வுட் அதை வந்து செஞ்சு தருவாங்கன்ற எனக்கு அதில் ஒரு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டாக எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ்வெல்லையும் வில்ஜாக்ஸையும் விட்டதுக்கு எனக்கு ஜேக்கப் பெத்தல் அண்ட் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே மினியேச்சர் ஆஃப் மேக்ஸ்வெல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹீ கேன் ஸ்பின் த பால், லெக் ஸ்பின்லையும் போடுவான், ரைட் ஸ்பின்னும் ஆஃப் ஸ்பின்னும் போடுவாங்கும்போது எனக்கு இவன் போதுமே, இவனை வச்சு நான் 2 ஓவர் தள்ள முடியும் இடையில. நான் மேக்ஸ்வெலோட இதை பற்றி நான் டவுட்டே படலை. ஐ எம் கிவிங் அ எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஃபேன்ஸ். ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவில் வரதை பார்த்துட்டு நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து அவங்களே வந்து சொல்கிறது என்னென்னா, இல்லை இவனுங்க இப்படி பண்ணிடக்கூடாது, முட்டாத்தனமாக பண்ணிட்டானுங்க, அந்த இதெல்லாம் கிடையாது. தே டூ தேர் பெஸ்ட். ஏன்னா எல்லா இடத்துலையும் போன உடனே நம்ம எதிர்பார்த்தது கிடைக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகம். கிடைக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஏதாவது பை சான்ஸ் லக் இருந்தால் உனக்கு கிடைச்சா உண்டு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால என்ன வந்து வாங்க முடியுமோ அதை வச்சு ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டாங்க. எனக்கு இப்போ லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னு போயிட்டாங்க. அந்த பிளேயர்ஸ் இல்லையா சப்ஸ்டியூட் பெஞ்சில் எனக்கு இவங்க இல்லைனா சப்ஸ்டியூட்டுக்கு இன்னொருத்தர் இருக்கான் அப்படிங்கும்போது இப்படி மாறிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் பெஞ்ச்லேருந்தையும் எனக்கு ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நிறைய ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கே ஆர்சிபி டீமுக்கு
நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க ஓப்பனர்ஸ் ஆடுறதுக்கு. அந்த மாதிரி நல்ல பெஞ்சையும் வந்து சும்மா ஒன்றும் எடுக்க கிடையாது. பெஞ்சும் நல்லா ஸ்டார் ஸ்டார்டட் பெஞ்சு. ஏன்னா நமக்கு இப்போ தெரியும் லோக்கல் டோர்னமெண்ட்ஸில் அவங்க எப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வச்சு நான் சொல்கிறேன். நல்லா ஒரு பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் அவங்கக்கிட்ட இருக்குது. 22 பேர் தானாலும் மாற்றி அதாவது ஒரு கேம் விட்டு ஒரு கேம் அவங்களால இன்டர்வல் விட்டு ஆட வச்சா கூட அந்த பிளேயர்ஸ் நல்லா ஆடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கும்போது, இப்போ நான் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு இது போதும். அதே மாதிரி தினேஷ் கார்த்திக் ஐடியாலஜியாகவும் இதாக தான் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு ஆர்சிபி பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். எனக்கு நான் எடுத்த பேட்ஸ்மேன் பவுலர் எனக்கு புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆண்டி ஃப்ளாரும் தான் சொன்னார், டீமாக நாங்கள் நல்ல டீமை பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சரி, உங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுவோமே. ஒரு தெரிஞ்ச ஒரு 4 பிளேயர்ஸை மட்டும் பேசுவோம். இப்போ ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போம். இப்போ சப்போஸ் ஹிசில்வுட்டுக்கு இன்ஜூரி அப்படின்னா அங்கே யார் வந்து போடுவா அப்படிங்கும்போது நான் எஸ்தேயால் கொஞ்சம் மேலே யூஸ் பண்ணிப்பேன். அப்புறமேட்டு நான் துஷாராவை உள்ள ஃபாரினர் ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு. அவர்னால் வந்து ஓப்பனிங்கில் போட முடியும், இவனால் எனக்கு டெத்தில் போட முடியும். ஏன்னா எஸ்தேயால் நான் மேலே யூஸ் பண்ணிக்கிறதுனால எனக்கு இவன் வந்து டெத்தில் எனக்கு போடுவான். புவனேஸ்வர் குமார் ஸ்டாண்டர்டாக ஓப்பனிங்கில் தான் போடுவார். என் ஐடியா எனக்கு அதுதான். தே ஹாவ் டன் தேர் பெஸ்ட். அதே மாதிரி ஒரு வில்ஜாக்ஸுங்கிற பாருங்க, ஜாக்கப் பெத்தலுக்கோ லிவிங்ஸ்டனுக்கோ இன்ஜூரினா டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் கேன் என்டர். ஃபாரினருக்கு ஃபாரின் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ ஓப்பனிங்கில் சப்போஸ் படிக்கலுக்கு இன்ஜூரி ஆகி அவனால் ஆட முடியல அப்படிங்கும்போது தே ஹாவ் த இந்தியன், அதாவது எனக்கு கரெக்டாக பேர் சொல்ல தெரில, நல்ல இந்தியன் ஓப்பனிங். இப்போ இரானி ட்ராஃபியில் ஆடிட்டு ஓப்பனிங் பிளேயர்ஸ்லாம் நல்லா ஆடிட்டுருக்க பிளேயர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகேவா? தே ஹாவ் தேர் லெவல் பெஸ்ட், டன் தேர் லெவல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல டீமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் சி என்ன நடக்குது அப்படின்னு. மறுக்கா என்னோடய பிளேயிங் லெவனை சொல்லிடுறேன். உங்களோட பிளேயிங் லெவனை நீங்கள் சொல்லுங்கள். வித் இம்பேக்ட் பிளேயரோடு நான் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா, ஃபில் சால்ட், தேவதர்ஷ் படிக்கல், விராட் கோலி, ரஜத் பட்டிதார், நெக்ஸ்ட்டு லியாம் லிவிங்ஸ்டன் 5, 6 வந்துட்டு குணால் பாண்டியா, ஜித்தேஷ் சர்மா, ஜேக்கப் பெத்தல். அப்புறமேட்டு நம்பர் 9 ஹெசில்வுட், நம்பர் 10 புவனேஸ்வர் குமார், நம்பர் 11 வந்துட்டு எஸ் தயால், ஸ்வப்னில் சிங் ஆஸ் அ இம்பேக்ட் பிளேயர், இல்லைனா ரசிக் தார் ஆஸ் அ இம்பேக்ட் பிளேயர். அப்படி எனக்கு ஃபாரினரை வெளியே எடுத்துகிட்டு வரணும்னா, ஃபாரினர் வந்து அந்த ஒரு கேம் ஆடலை, ஃபாரினருக்கு கம்மியாக போகிறாங்க அப்படின்னா நான் டிம் டேவிட் இம்பேக்ட் பிளேயராக வச்சுப்பேன். நோ ப்ராப்ளம். எனக்கு என்னோட பிளேயிங் லெவன் இதுதான். உங்களோட பிளேயிங் லெவன் என்னென்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். See you on next video. Bye.